ஹலோ, நான் எஸ்ஐ மதிவாணன் பேசுகிறேன். மதி, உன்னை தான் மதி தேடிட்டு இருந்தேன். எங்கேயா போன நீ? யோ, உன் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கியா? மதி, அதை முதல் ஆன் பண்ணியா? அப்படியா? என்ன ஏன் சார் தேடுறீங்க? அதுவும் நீங்கள்? மதி, சமயம் பார்த்து காலை வர்றியா ஐயா? மதி, இவ்வளோ நாள் நீ தானே கேட்ட உனக்கு வேலை தரல என்ன? உனக்கான வேலை இப்போ வந்திருக்கு மதி. அப்படியா? என்ன வேலை சார்? மதி, நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச வேர் ஹவுஸ் இருக்கு. அது பேர் கூட எஸ்எம் வேர் ஹவுஸ். அங்கே ஏதோ கன் ஃபயர் சவுண்டு கேட்டதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கியா என் மொபைலுக்கு. ப்ளீஸ் மதி, கொஞ்சம் என்னன்னு போய் பாரியா. அது எப்படி சார் நான் பார்க்க முடியும்? என்ன தான் டியூட்டி பார்க்க போகக்கூடாதுன்னு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்தே ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு சீனியர் நிறைய பேர் இருக்காங்களே சார். குறிப்பாக தீனா சார் இருக்காரு. மதி, என்ன மதி இப்படி பேசுறீங்க? அது வெறும் வெத்து கம்ப்ளைண்ட்ப்பா. நான் நினைச்சா அந்த கம்ப்ளைண்ட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். என்னோட ஃப்ரெண்டு தான் மதி அவரு. அதுவும் இல்லாமல் என் மேலே அவருக்கு நல்ல குட்வில் இருக்கு. நிச்சயமாக நான் சொன்ன கேட்பாரு. மதி மதி ப்ளீஸ் இல்லைன்னு போய் பாரு மதி. ஸ்டேஷனில் வேற ஆள் இல்லை மதி, கொஞ்சம் புரிஞ்சுக்க சூழ்நிலைய. இப்போ நானும் எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். மதி, யோசிக்காத மதி, போறேன்னு சொல்லு மதி. சரி, போகிறேன் சார். அப்பா, சூப்பர் சூப்பர் மதி, சூப்பர் மதி. கூட நம்ம ஏடு சேகரையும் கூட்டு போங்க, அந்த ஆள் கரெக்டாக இருப்பான். இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், நீ மட்டும் தனியாக போ. உடனே அங்கே போய் பார்த்துட்டு என்ன மேட்ருங்கிறத எனக்கு சொல்லு. அண்ணா, இந்த எஸ்எம் வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது? அது நம்ம லிமிட் தான் சார். ஏபி பார்டர் கொஞ்சம் முன்னாடி இருக்குது சார். ஏன் சார்? அங்கே போகணும். வேண்டாம் சார், அது ரிஸ்க்கு சார். இந்த டைமில் அங்கே போக வேண்டாம். நாம் 2 பேர் மட்டும்தானே சார் இருக்கோம். போலீஸ் லைஃப்னாலே ரிஸ்க்கு தானே போகணுண்ணே. சொல்லு மதி, போயிட்டீங்களா? சார், இங்கே 4 டெட் பாடி சார். 4மே ஷார்ட் டெட். ஐயோ, சிச்சோ. மதி பதறாத. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இப்பதான் எனக்கு முழு தகவலும் கிடைச்சது.
நிற்கிற அந்த வேர் ஹவுஸில் தங்கத்தை கடத்தி பதுக்கி வச்சுருந்துருக்காங்கய்யா. அதை தெரிஞ்ச இன்னொரு கேங்கு இவனுங்களை போட்டு தள்ளிட்டு மஞ்சள் கலர் காரில் முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்கய்யா. அவனுங்க முகத்தில் முகமூடி போட்டிருந்ததுனால அடையாளம் தெரியல மதி. மதி, அவனுக்கு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது மதி. மேட்ரு நியூஸில் வேற லீக் ஆயிடுச்சு மதி. மதி, அங்கிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தான் மதி. ஆந்திரா மதி. அங்கே போயிட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மதி. காலையில் நம்ம ஸ்டேஷன் பேர் நாரி போயிட்டியா. நீ போய் அவங்க தடுத்து நிறுத்து மதி. இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன். மதி மதி, தயவு செஞ்சு கொஞ்சம் போய் தடியா. விட்றாதையா அவனுங்கள. சரி சார். அங்கிருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கும் வேறு வழி ஒன்று இருக்குது சார். ஆனால் சில கிரிமினல் பசங்க எதையாவது கிரைமை பண்ணிவிட்டு அந்த வழியாக இங்கே வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க சார். இந்த நாய்ங்க அந்த வழியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்கு தான் சார் வரும். அதுக்கு பார்டர் ஸ்டேஷன் பொறுப்பு இல்லை சார். சேகரண்ணே, சொல்லுங்கள் சார். நீங்கள் அன்னைக்கு ஆந்திராவுக்கு ஏதோ ரூட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்த ரூட் அது? அது காட்டுக்குள்ளே போகணுமே சார். அது வேற, அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்குது சார். போகணும், அங்கே கண்டிப்பாக போகணும். நேரத்துக்கு போகணும். அண்ணா, அங்கே பேரிகேட்டை பார்க்குறேன் சார். கொஞ்சம் சைடாக போடுங்கண்ணே. சரிங்க சார். இப்போ ஓகேவா சார்? இது போதுமா சார்? ஓகே. ஏன் சார் இங்கே ஸ்டாப் போட்டிருக்கீங்க? மெயின் ரூட்டில் எப்படி போனாலும் பார்டர் செக் போஸ்ட்டில் மாட்டிப்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஆந்திரா போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அது வழியாக போய் அங்கே க்ரைம் பண்ணாலும், அதுவும் இல்லாமல் அங்கேருந்து இந்த வழியாக வந்து இங்கே க்ரைம் பண்ணாலும் நம்ம ஸ்டேஷனுக்கு தானே வரும். ஸோ க்ரைம் பண்ணுறவன் இந்த வழியாக தானே வருவான். கண்டிப்பாக இந்த வழியாக தான் வரணும். பார்ப்போம். சார் ஒரு வண்டி வருது. நில்லு ஓரங்கட்டு. எங்கே போகிறேன் சார்? வீட்டுக்கு போகிறோம் சார். எங்கே இருக்குது உங்கள் வீடு? சார் இங்கே தான் சார் இருக்குது. மெயின் ரோடு வழியாக போகாமல் இந்த வழியாக போகிறேன்? இல்லை சார், அந்த பக்கம் ரொம்ப சுற்று சார், அதனால தான் சார் இப்படி போகலான்னு. சரி போ. தேங்க்யூ சார். எங்கே போகிறேன்? நிப்பாட்டு.
எங்கே போகிறீங்க? திருப்பதி போகிறோம் சார். உங்களை பார்த்தா திருப்பதி போகிற மாதிரி தெரியலையே. அண்ணா என்னண்ணாச்சு? சார் திருப்பதி போகிறாங்களா? அமுச்சு விடுங்கண்ணே. சரிங்க சார், சரி போங்க போங்க போங்க. சார் சார் டைம் ஆயிடுச்சே சார். அவங்க அப்போவே போயிட்டுருப்பானுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Reporting from TNAP border patrol over. தமிழ்நாடு டு ஆந்திரா போற கட்ரோக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்தினதா ஒரு பெரிய ஒரு பக்கத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்டேஷன்ல இல்லைன்னா இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல யாராவது வந்து பேட்ரோல் அனுப்புங்க, பேக்கப் தேவைப்படுது. அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறது? சார் தங்கம் போனால் மயிலா போச்சு சார். முதல்ல அந்த பொண்ணை காப்பாற்றுங்க. இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் சார். அந்த கலர் ஏந்திரா. ஏய் இந்த கலர்
சார் மதி சார் சார் எழுந்துங்க சார் சார் இவங்களை தூக்கலாம் சார் எழுந்துங்க சார் சார் எழுந்துங்க சார் எழுந்துங்க சார் யார் சார் இவனுங்க சார் சார் ரத்தம் சார் சார் இவனுங்க என்ன சார் பண்ணலாம் இப்போ சொல்லுங்க சார் என்ன பண்ணலாம் சார்